விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு செயலையும் நாம் தொடங்க முடியாது. விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு செயலையும் நம்ம தொடங்கவும் கூடாது. நாம தொடங்காம இல்லை, இறைவனாலே முடியாது. யாரால முடியாது? சிவபெருமானாலேயே முடியாது. முப்புறம் எரிப்பதற்காக கிளம்பினார் சிவபெருமான். அரக்கர்கள் 3 புறத்திலே நின்று மாயக்கோட்டை கட்டி அந்தரத்திலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். மாயக்கோட்டை, அது அப்படியே பறக்கிற கோட்டை. தேவர்கள்லாம் ரொம்ப அந்த கொடுமையை அனுபவிச்சாங்க. அவங்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமானே கிளம்பினார். எப்படி இருக்கும் தேவர்களுக்கெல்லாம்? ரொம்ப சந்தோஷம். சரி, இனிமேல் அந்த முப்புறத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்களை அழிப்பதற்கு பிரச்சனையே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஏதாவது உபாயம் பண்ணணும்னு நினைச்சாங்க. யாருக்கு? சிவபெருமானுக்கு உபாயம் பண்ணணும். ஏன்னா அவர் தான் அழிக்க போறாரு இல்லையா அப்படின்னு சொல்லி வேதமே தேரா மாறுனுச்சு. சூரியனும் சந்திரனும் சக்கரமா மாறினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா மாறி 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 வந்தாங்க. பிரம்மா தேரோட்டியா உட்கார்ந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உதவிக்காக அந்த தேருக்கு எல்லாமாக மாறி நின்றார்கள். சிவபெருமான் தேர்ல ஏறி இப்படி ஒரு வினாடி நடந்தார், அப்படி நகர்ந்தார். தேரோட அச்சு முறிஞ்சு போச்சு. தேரோட அச்சு முறிஞ்சு போச்சு. ஏன்பா முறிஞ்சதுன்னா, விநாயக பெருமானை வழிபடாம புறப்பட்டதுனால விநாயக பெருமான் அச்சை முறித்து விட்டார். அச்சது பொடி செய்த அதிதீரா என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் திருப்புகழ்ல. திரிபுரம் எரிக்க கிளம்பிய சிவபெருமானுடைய அச்சை முறித்தவன் அல்லவா நீ என்று யார் பாடுறாரு? திருப்புகழ்ல அருணகிரிநாதர் பாடுகிறார். அச்சது பொடி செய்த அதிதீரா. இப்ப விநாயக பெருமானை வணங்காமல், அப்ப சிவபெருமான் எல்லாரும் பார்த்து பயந்தாங்க. தேவர்களா, ஐயோ போச்சுப்பா, எப்படி சிவபெருமானுடைய தேரை அச்சு புரிஞ்சு போச்சுன்னா எப்படி ஜெயிக்கிறது? ஆனா சிவபெருமான் சிரித்தாராம். ஏன் சிரித்தார்னா, விநாயக பெருமானுக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுத்தவரே சிவபெருமான் தான். உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் உன்னை வணங்காமல் எந்த செயலையும் துவங்கக்கூடாது என்று வரம் கொடுத்தவரே தவறுனா, அப்பதான் நினைச்சாரா, நாம தான் வரம் கொடுத்தோம், வரம் கொடுத்த நாமே தவறு செய்தோமே என்று தன்னை திருத்தி கொண்டார் என்று புராணம் சொல்கிறது. நம்ம பெரியவர்கள் நமக்கு நிறைய சம்பிரதாயங்களை, சடங்குகளை நமக்கு சொல்லி வைத்து விட்டு போனார்கள். நம்ம வீட்டில் பார்த்துருக்கீங்களா? மாலை நேரத்தில் வீடு கூட்டாதேன்னுவாங்க. லக்ஷ்மி தங்காது, குப்பையை குமிச்சு வைக்காதே, தலை சீவாதே, நகம் வெட்டாதே, கால் கழுவி வந்தால், வெளியில் போயிட்டு வந்து காலை கழுவுனா நல்லா காலை முழுவதுமாக கழுவணும். பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, நலவெண்பா சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் குழந்தையாக இருந்தப்ப. நலன் நிடந்த நாட்டு மன்னன், விதர்ப்ப நாட்டு பெண் தான் தமயந்தி. அவனை தான் இவ காதலிச்சு இவர்கள் அன்னப்பறவையின் மூலமாக தூது வந்து அவனை திருமணம் பண்ணிக்குவான். இந்த திருமணத்துக்கு தமயந்தி மீது ஆசை வைத்த நவக்கிரகங்களும் வருவார்கள். ஆனால் சனி பகவானால் வர முடியாது. அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்து வருவார் இல்லைங்களா, மெதுவாக தானே நடந்து வருவார். அதனால தான் அவர் 7.5 வருஷம் தங்கிட்டு போகிறாரு. அவர் மெதுவாக வந்துறதுக்குள்ளார இங்கே சுயவரம் முடிஞ்சிடும். அந்த சுயவரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே நலன் மாதிரியே வந்து நிற்பாங்க. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய மீதி 8 பேருமே நலனுடைய தோற்றத்திலே வந்து நிற்பாங்க. நலனும் நிற்பான். தமயந்தி மாலை எடுத்துக்கிட்டு வருவா சுயம்வரத்தில். நலனுக்கு சரியா அந்த மாலையை போட்டுருவா. நலனுக்கு என்ன பண்ணுவா? அந்த மாலையை போட்டுருவா. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி கண்டுபிடித்தால்? உடனே அந்த தமயந்தி சொல்வாள், வந்திருக்கிறவர்கள் எல்லாம் தேவர்கள்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதனால் என்று சொன்னால், தேவர்களுக்கு பாதம் மண்ணில் படாது, தேவர்கள் கண்ணிமைக்க மாட்டார்கள், தேவர்கள் போட்டிருக்கிற மாலை வாடாது. ஆனால் நலன் போட்டிருந்த மாலை வாடி இருந்தது, அவன் பாதம் மண்ணில் இருந்தது, அவன் கண் இமைத்தான். எனவே அவன்தான் நலன் என்று அறிந்து நான் மாலை சூட்டினேன்னு சொன்னான். அந்த வந்திருந்த 8 பேரும் இவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்ம தலைவர் இருக்கிறாரே சனி பகவான், அவர் சைனைச்சிராய வித்மகே சூரிய புத்திராய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்,
நான் தாமதமாக வந்ததுனால்தான் நலன் திருமணம் பண்ணிக்கிட்டான், நான் சரியான நேரத்தில் வந்திருந்தா சரியாக நடந்திருக்கும், அதனால் நான் பிடிப்பேன் அவனை என்று பிடித்தார். எப்படி பிடித்தார்னு எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன் அது ஞாபகம் இருக்குன்னா, நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்து காலில் தண்ணி ஊற்றும் போது ஊற்றி முடிச்சுட்டு இப்படி திரும்பினா கூட ஒரு நிமிஷம் திரும்ப நின்று திரும்பி பார்ப்பேன். ஏன்னா முழு காலையும் கழுவி இருக்கிறேன் நான் பார்ப்பேன். நம்ம எப்பயுமே காலுக்கு பின்புறம் என்ன பண்ண மாட்டோம், சரியாக தண்ணி ஊற்ற மாட்டோம். எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த நலனை எப்படி கலிபுருடன் வந்து பிடித்தான் என்று சொன்ன. சனி பகவான் பிடிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் பிடிப்பார். அந்த வாய்ப்பு எப்படி என்றால், காலை சரியாக கழுவாமல் முன்பகுதியை மட்டும் நீங்கள் கழுவிட்டு வந்தீங்கன்னா பின்பகுதி வழியாக கலிபுருஷன் புகுவான் என்று எங்கள் அம்மா சொன்னாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஒரு சுத்தமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய சமயம் நமக்கு சொல்லி கொடுத்தது, மறந்துடாது. அது அப்படி இந்த கலி வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த நலனுடைய கதையிலே நலன் அப்படித்தான் செய்வான். கலி என்ன பண்ணிக்கும்னா அவனை வந்து பிடித்து கொள்ளும். அதற்காக இந்த வரலாற்றை நான் சொல்வதற்கு வந்தேன். இப்போ இது போன்ற நம்முடைய நல்ல நல்ல பழக்கங்களை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால், நல்ல நல்ல செயல்களை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால், பழக்கப்படுத்தி கொண்டால் அந்த பழக்கம் நம்மை விட்டு போகாது. இப்போ விநாயகப் பெருமானை வணங்கித்தான் ஒரு செயலை துவங்க வேண்டும் என்று நாம் ஒன்றை ஒருவருக்கு சொல்லி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், அதனால தான் நம்ம ரொம்ப எளிமையாக விநாயகரை வணங்கிடுவோம். பார்த்துருக்கீங்களா? மஞ்சளில் பிடிச்சி வச்சா விநாயகர், சாணத்தில் பசு சாணத்தில் பிடிச்சி வச்சா விநாயகர். எங்கள் அம்மாலாம் சில நேரம் ஒன்று பண்ணுவாங்க, வெள்ளத்தை எடுத்து வச்சுருவாங்க. வெள்ளத்தை எடுத்து வச்சு விநாயகராக பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுவாங்க. நெய்வேத்தியம் பண்ண இருக்காது, அந்த வெள்ளத்திலே கொஞ்சம் புட்டு அவருக்கே நெய்வேத்தியம் வைப்பாங்க. அப்போ இது எல்லாமே நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த முறைகள். ஆனால் இந்த பாடலை பார்க்கிற போது, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இதில் விநாயகப் பெருமான் எங்கே வந்தார்? விநாயகப் பெருமானே இல்லையே. வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் இதற்கு ஒரு இது எப்படி விநாயகப் பெருமானே இல்லாமல் இவர் நூலை எழுத ஆரம்பித்திருக்கிறாரே. பிள்ளையார் சொல்லி போடுவோம், பார்த்துருக்கீங்களா? பிள்ளையார் சொல்லினா ஊவண்ணா. இந்த ஊ வந்து நாதமும் விந்தும் சேர்ந்தது. விந்து சக்தியின் வடிவம், நாதம் சிவத்தின் வடிவம். நாதம் என்பது கோடு, விந்து என்பது வட்டம். அதனால்தான் ஓங்காரத்தின் வடிவம்னு நம்ம சொல்கிறோம். விநாயகப் பெருமானே என்ன வடிவம்னா பிரணவத்தின் வடிவம், ஓங்காரத்தின் வடிவம். அப்ப விநாயகப் பெருமான் இல்லாமல் எப்படி இந்த நூலை எழுதினார் என்று சிந்தித்தால், இல்லை, உலகெல்லாம் என்று ஊ என்று போட்டார் இல்லையா, அங்கே விநாயகப் பெருமான் வந்துட்டார். உலகெல்லாம் என்று எழுதுவதற்காக ஊ போட்டார் இல்லைங்களா, அங்கேயே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டா ஆரம்பிச்சிருக்கார். உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையிலே கடைசி எழுத்து இம். நம்ம ஓம் என்பதனுடைய அந்த அர்த்தத்தை 3 எழுத்தா பிரிக்கிறாங்க. எத்தனை எழுத்தா பிரிக்கிறாங்க? 3 எழுத்து. ஆ உ இம், ஆ உ இம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தால் ஓம்னு வந்துடும். வேகமாக சொல்லும்போது ஓம் வந்துடும். பிரணவத்தின் உள்ளே இருப்பது அதுதான். சரிங்களா? அதனால தான் அது, அதாவது இந்த ஆ என்பது துவக்கம், ஊ என்பது காத்தல், ஆக்கல் காத்தல், இம் என்பது முடித்தல். இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அந்த எழுத்து மொழி நம்முடைய மொழி போல உலகத்தில் ஒரு மொழி இல்லை என்பதற்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்கல் உருவாக்குவது. இப்போ ஆ என்பதை உச்சரிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேணாம், வாயை திறந்து ஆ வந்துடும். தொல்காப்பியர் சொல்றார், அங்காத்தலினால் ஆ பிறக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆ என்பதற்கு நீங்க எதுவும் செய்ய வேணாம், வாயை திறப்பதனாலேயே ஆ பிறக்கும். அப்ப தோற்றம், வாயை திறப்பது என்பது தோற்றம். இந்த ஆன்னு திறந்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதை நிலைநிறுத்தணும் அப்படின்னா ஊன்னு சொல்லணும். ஆன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் வலிக்கும். அதை நிலையாக நிறுத்தணும்னா
அதை நிலையாக நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஊ சொல்லணும். ஊவும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? அதை முடிவுக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? வாயை மூடி பாருங்க, இம் வந்துடும். அவ்வளோதான். நம்முடைய மொழி கூட ஓங்காரத்தின் வடிவத்தை ஆக்கல், காத்தல், முடித்தல் என்கின்ற அடிப்படையிலேயே நம்முடைய மொழியினுடைய உச்சரிப்பே அமைந்திருப்பது தான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு. இந்த ஓங்காரத்தின் வடிவத்தை வார்த்தையிலே வைத்தார் அருண்மொழித்தேவர். உலகெல்லாம் இறைவனே கொடுத்த அடி இல்லையா? இறைவன் விநாயகரை தொடங்குவார். அவர் ஏற்கனவே ஒரு தடவை பட்டிருக்காரு. சிவபெருமான் ஏற்கனவே திரிபுரத்திலே பட்டிருக்கிறார் இல்லையா? திரும்பவுமா ஒரு அடி எடுத்து கொடுப்பார். நன்றாக யோசித்து தான் உலகெல்லாம். நீங்க இந்த நூல் மட்டும் இல்லை, நிறைய நூல்களுடைய துவக்கம் உலகம் என்று ஆரம்பிக்கும். கம்பராமாயணமே உலகம் யாவையும் தாமுழ வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே